வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கீர்த்திவாசன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கமலா த ஹாரர் கேம் அதான் விளையாட போகிறோம். என்னடா இந்த பேர் நம்ம ஊர் பேர் மாரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம ஊர் பேர் தாங்க, நம்ம ஊர் கேம் தான். ஆமாம், இது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஹாரர் கேம். இது ஒரு இந்தியன் ஹாரர் கேம் காய்ஸ். நம்மளுடைய இந்தியன்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்மளுடைய இந்தியன் கேமை இந்தியன்ஸான நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போகிற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஓகேவா? ஆனால் இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழர்கள் கண்டுபிடிக்கல கைஸ். நம்மளுடைய வடக்கு நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பயாஸ் வடக்கன்ஸ், அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் இது நம்மளுடைய இந்தியன் கேம். ஓகேவா? ஸோ நம்மளாம் என்ன கண்ட்ரி, நம்மளாம் ஒரே கண்ட்ரி. வடக்கன் தமிழன் அதெல்லாம் பிரிக்கக்கூடாது. நம்மளாம் ஒரே கண்ட்ரி. நமக்குள்ளே எதுக்கு என்ட்ரி சொல்லுங்கள், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே, இந்த கேமு இப்போ நம்ம விளையாட போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இந்த கேமில் ப்ராக்டிஸ் மூடு, ஹார்ட் மூடு, நார்மல் மூடு தான் இருக்குது. ஈஸி மூடு கூட கிடையாது. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. கேமுக்குள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. கமலா அவங்க மேரேஜ் ஆகி புது வீட்டுக்கு போகிறத நினச்சி சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்கள எல்லாரையும் புது வீட்டில் அன்போடு வர வச்சாங்க, அதாவது அவங்களோட புது வீட்டுக்கு. ஆனால் விதி அவங்கள விட்டல, அவங்களுக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்தது. கமலா அவங்க ஒரு மான்ஸ்டராக மாறிட்டாங்க, அதாவது ஒரு மிருகமாக மாறி மனுஷங்களை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு கொடூரமாயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற வீட்டு ஆள்கள் எல்லாரும் எங்களை காப்பாற்றி யாராவது வரமாட்டாங்களா, கமலாவை காப்பாற்றி யாராவது வரமாட்டாங்களான்னு ஒரு லெட்ரு எழுந்தாங்க. அவங்களோட அதிர்ஷ்டவசமாக அது ஒரு மந்திர பூசாரியோட கைக்கு போய் கிடச்சிது. அந்த மந்திர பூசாரி வேறு யாரும் இல்லை கைஸ், நான் தான் அந்த மந்திர பூசாரி. ஆமாம், நம்ம தான் இதில் அந்த மந்திர பூசாரி. ஓகே, கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது பூசாரி ஏதோ மந்திரம்லாம் சொல்கிறாரு. ஓகே, இது என்ன இடம்? ஓ, கிச்சனா? என்னடா அது? டே என்னடா இது? இப்போ தான் கேமுக்குள்ளே நுழைஞ்சேன், வந்தேன். இன்னும் அந்த வீட்டை கூட சுற்றியே பார்க்கல. வீட்டை சுற்றி பார்த்தா தானே எப்படி தப்பிக்கிறது, எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்குள்ளே நான் எதுவுமே பண்ணல கைஸ், நான் பார்த்து தான் வந்தேன். அவங்களாவே தட்டி விட்டு மாட்டி விட்றாங்க. ச்சே, என்னத்த சொல்கிறது. இந்த சாமியார் பார்த்தீங்களா, பயத்தில் ஓம் நம சிவாயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பேய்னா பயம்ல. இப்போது நம்ம தான் அந்த கமலா அவங்க மேலே பிடிச்சிருக்க அந்த பேயை ஓட்டணும். ஓகேவா கைஸ்? நம்ம ஓட்டி காட்டுறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 4 டேஸாக விளையாடிட்டு இருக்கேன் கைஸ். ஆமாம், நீங்கள் சொன்னால் நம்புறீங்களோ நம்ப மாட்டிங்களோ, 4 டேஸாக விளையாடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 டைம்ஸ் விளையாடிருப்பேன். ஆனால் ஒரு மேட்ச்சில் கூட வின் பண்ணவே இல்லை. இந்த முறையாவது வின் பண்ணுறோமான்னு பார்ப்போம். கடவுளாண்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. என்னடா அது? இந்த கதவு மேலேன்னா எலுமிச்சை பழம், பச்சை மிளகாலாம் மாட்டி வச்சுருக்காங்க, மந்திரம் போட்டிருக்காங்க. பேய்க்கு மந்திரனாலே பிடிக்காது, எவன் மந்திரம் போட்டான்? சரி தெரியல. இங்கே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன ஏதோ ஒரு ட்ரங்க்கு பெட்டி மாரி ஒன்று இருக்குது. ஓ, இந்த ட்ரங்க்கு பெட்டி பாஸ்வேர்டு வேறு போடணுமா? என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியலையே. ஓகே, அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டு மாரி ஒரு இடம் இருக்கும் கைஸ். அங்கே தான் இந்த பெட்டியோட பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகணுன்னா அதுக்கு முதல்ல நமக்கு இந்த நம்ம வீடுகள்லாம் இந்த திஷ்டி பொம்மை மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அது நமக்கு தேவைப்படும். அது நமக்கு எங்கன்னு தெரியல. ஆஹா, கமலா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு கைஸ். சத்தம் கேட்குதா? ஆனால் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம அந்த பக்கமாக தான் போகணும். அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. ஓகே காய்ஸ், மறுபடியும் என்னத்தையே தட்டி விட்டேன் காய்ஸ். கமலா துரத்துது. சீக்கிரம் இங்கே ஒரு கபோர்டு மாரி இருக்குது, இதுக்குள்ளே போய்ட்டு ஒளிஞ்சிக்கிறேன். அப்பா, நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நத்தையும் மாட்டி நிறுந்துருப்பான் அந்த கமலாக்கிட்ட. நல்ல வேலை, எப்படியோ அந்த இடத்த விட்டு வந்தாச்சு கைஸ்.
அந்த இடத்துக்கு நம்ம வந்து இப்போதைக்கு போக வேணாம், அது நம்ம அப்புறமா போவோம். ஏன்னா அந்த இடத்துல 2 பொருள் எடுக்கணும். பட் இப்போதைக்கு போக வேணாம், ஏன்னா அங்கே தான் அந்த கமலா சுற்றுது. ஓகே, அந்த கமலா வந்து அங்கே போயிடுச்சு. நம்ம அப்படியே இங்கே தான் தேடி பார்ப்போம். ஓகே, நமக்கு ஏதோ ஒரு கீ கிடச்சிருக்கே, பெட்ரூம் கீயாமே. ஐயோ, மறுபடியும் ஏதோ அடிச்சு விட்டேன் கைஸ் மணி. பார்த்தீங்களா கைஸ், இந்த கிராணி கேமில் வந்து அந்த கிராணி நம்மளை வந்து பிடிக்கிறதுக்காக அங்கங்கே பெல்லாம் மாட்டி வச்சுருக்கல, அதை மணி. அதேமாரி இந்த கமலாவும் வந்து மணியை மாட்டி வச்சுருக்கு பார்த்தீங்களா. என்ன கைஸ், டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளருது, எவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னமும் வந்து இந்த மணியை வச்சு கண்டுபிடிக்கிறத யூஸ் பண்ணுறாங்க இந்த பேய்லாம். ஓகே, இங்கே ஏதோ பஸ்ஸல் மாரி இருக்குது. இதுவும் தெரியும் கைஸ், இதுவும் நான் நிறைய பேர் விளையாடிருக்க வீடியோவில் வந்து பார்த்துருக்கேன். நம்ம இப்போது ஒரு ஹால் மாரி வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த பஸ்ஸல் வந்து இருக்கும். அது 4 யானை பொம்மை இருக்கும். அந்த 4 யானை பொம்மையும் இதில் இருக்க மாரி ஆர்டராக வந்து அடுக்கி வச்சோன்னா நமக்கு வந்து தப்பிக்க தேவையான ஒரு பொருள் கிடைக்கும். ஓகே, இங்கே இந்த புக்கு கீழே ஏதோ ஒரு சாவி இருக்குது, கேபினெட் கீயா. ஓகே கைஸ், நமக்கு வந்து பெட்ரூம் கீன்னு ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் கேபினெட்டு கீன்னு ஒன்று கிடச்சிருக்கு. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியும். பட் இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருப்போம். ஏன்னா வந்து இந்த கமலா வந்து அங்கே தான் சுற்றுது. அதோ பார்த்தீங்களா, எப்பா அது போகுது கைஸ், நல்ல ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போது நமக்கு வந்து இந்த பெட்ரூம் சாவி ஒன்று கிடச்சிருக்குது இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து இப்போது அந்த பெட்ரூம் வந்து திறக்க போகிறோம். திறந்து அதுக்குள்ளேருந்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். ஆனால் அதை எடுக்கலான்ட்டு வரலான்னு பார்த்தா எத்தையோ தட்டி விட்டேன், அந்த கமலா துரத்தின்னு வருது. என்ன கைஸ், ஒரே ஓட்டமாக ஓடிட்டு இருக்கான். ஆனால் இந்த கமலாவும் இப்படி ஓடுது கைஸ். பிடி உஷா இருக்காங்களா, அவங்களே மிஞ்சிடும் போல இருக்கு. ஓகே இருங்க, பாட்டு பாடுது பார்த்தீங்களா அந்த கமலா. ஆனால் இந்த கமலா வந்து பாவம் கைஸ். ஏன் கைஸ் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க பார்த்தீங்களா அடிக்கடி வந்து ஹெல்ப் மீ என்னை காப்பாற்றுங்கன்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நான் அப்பாவி அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. இப்போ கூட அந்த அவங்க மேலே பிடிச்சிருக்க பேய் தான் நம்மளை கஷ்டப்படுத்துது, அவங்க கஷ்டப்படுத்தலை. ஸோ நம்ம எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த பெட்ரூம் சாவியை வச்சு பெட்ரூமை திறந்ததில்ல, நமக்கு வந்து ஊதுபத்தி மாரி ஒன்று கிடச்சிருக்கு கைஸ். இந்த ஊதுபத்தி வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி. இதை வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நடந்து போகும்போது சைடில் வந்து ரெட் கலரில் ஒரு கோடு மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகி ஃபுல்லாக நிரம்பிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு தப்பிக்க தேவையான ஒரு பொருள் கிடைக்கும் கைஸ். அதுதான் இப்போ இருங்க, என்னடா பொருளுன்றேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னா, இப்போது அந்த கேமோட கான்செப்டை உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கேமோட கான்செப்ட் எப்படி இந்த கேம்லேருந்து தப்பிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் பார்க்குறவங்களுக்கு. எப்படின்னா, நமக்கு வந்து இப்போது நம்ம ஒரு சாமியார், நம்ம வந்து பூஜை பண்ணி தப்பிக்க போகிறோம் சரியா. நம்ம வந்து மொத்த வீடுன்ற பாருங்களேன். இப்போது கிராணி கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அது ஒரு பேய் ஆல்ரெடி, அதெல்லாம் நம்ம ஓட்ட மாட்டோம். நம்ம கிராணி வீட்டிலேருந்து எப்படியாவது ஒரு மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியும் அந்த மாரி தான் தப்பிப்போம். ஓகே காய்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்தோடனே அந்த ஊதுபத்தி சைடில் காட்டுற கோடு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கலச பாட் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு போகணும், நம்ம அங்கே தான் கொண்டு போய் வைக்கணும். ஆனால் அந்த கமலா அங்கே தான் இருக்குது, நம்மளை பார்த்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே பெட்டு கீழே வந்து ஒளிஞ்சிப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து கிராணி கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம எஸ்கேப் பண்ணி தப்பிப்போம். ஒரு மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியும் இல்லைனா வந்து கார் எஸ்கேப் பண்ணியும் அந்தமாரி தப்பிப்போம். ஆனால் இந்த கேமில் நம்ம எப்படி முடிப்போம்னா, இந்த கமலா அவங்களுக்கு மேலே பிடிச்சிருக்க அந்த பேயை வந்து ஓட்டி தான் தப்பிப்போம். ஸோ இதை பார்த்தீங்களா, யாக குண்டம்லாம் இருக்குது. இந்த யாக குண்டத்தில் சுற்றி 4 பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஒரு பொருள் எடுக்கணும். இந்த பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுட்டு நம்ம உடனே எங்கேனாவது போய்ட்டு ஒளிஞ்சிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பொருளும் வைக்கும் போதும் அந்த கமலை வந்து நம்மளை துரத்திட்டு வரும். ஸோ நம்ம ஒரு பொருளையே வைக்கும் போது நம்ம வச்சுட்டு எங்கேனாவது போய்ட்டு ஒளிஞ்சிக்கணும். ஓகேவா?
ஸோ நம்ம அந்த கமலாவுக்கு பிடிச்சிருக்க பேயை ஓட்டி நம்ம தப்பிக்க போகிறோம் இந்த கேமை விட்டு, புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கேமோட கான்செப்ட் என்னதுன்ட்டு. அதுக்கு வந்து ஒரு 6 பொருள் தேவைப்படும் கைஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வச்சிட்டோம், பரவாயில்ல. அந்த கலசப்பாட்டு தான் கைஸ் நான் வந்து சொன்னல 4 டேஸாக விளையாடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 20 மேட்ச் மேலே விளையாடிருப்பேன். ஆனால் ஒன்றுத்தில் கூட வின் பண்ணவே இல்லைன்ட்டு. அது எல்லாத்துலேயுமே அந்த கலசப்பாட்டு எடுக்க போய் தான் அவுட் ஆகிருப்பேன். ஏதோ இந்த முறை ஃபஸ்ட்லேயே எடுத்து வச்சிட்டேன். இந்த தடவை ஜெயிச்சு காட்டுறோன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிவிடுவோம். ஓகேவா கைஸ்? ஓகே, இருங்க, நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஏன்னா அந்த கமலா போயிடுச்சா போகலையானே தெரில. சரி இருங்க, போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். டே என்னடா இது, இன்னும் போவே இல்லை, அங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. அதோட குரல் கேட்குது பார்த்தீங்களா? அடடா என்னடா இது, இந்தமாரி பயந்து ஒளிஞ்சிட்டே இருந்தேன்னா என்ன பண்ணுறது? இந்த கேமில் வந்து ப்ரோ இது எத்தனை நாள் இருக்குது தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் டைம் இருக்குது தப்பிக்கிறதுக்கு. பட்டு ஆண்ட்ராய்டில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், நமக்கு வந்து ஹோலி வாட்டர் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. ஹோலி வாட்டர்னால் இந்த தீர்த்த நீருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கோவில் கும்பாபிஷேக தண்ணியில் தெளிப்பாங்களே தீர்த்தம், அது நமக்கு கிடச்சிருக்கு கைஸ். அதையும் இப்போ நம்ம வச்சாச்சு. அதுக்கு தான் நமக்கு அந்த கேபினெட் கீன்னு ஒன்று கிடச்சிது. ஓகே கைஸ், இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போனோன்னா நம்ம அந்த ட்ரங்க்கு பெட்டி திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டு கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு திஷ்டி பொம்மை மாரி ஒன்று தேவைப்படும்னு சொன்னேன். இப்போ நம்ம அந்த ஹோலி வாட்டர், அதாவது அந்த புனித நீரை வச்சோடனே இந்த திஷ்டி பொம்மை வந்து நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இது கொண்டு போயிட்டு நம்ம இந்த திஷ்டி பொம்மை மாரியே செவுத்தில் ஒரு இடத்துல வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அங்கே நம்ம இதை வைக்கணும். ஓகேவா? இப்போது இந்த கேமில் தப்பிக்கிறதுக்கு 3 நாள் டைம் கைஸ். ஆனால் வந்து நம்ம ஒரு நாள் அப்படி தான் நினச்சிட்டு விளையாடணும். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி தான். இப்போ பார்த்திங்களா சொன்னல, இங்கே தான் நம்ம அந்த திஷ்டி பொம்மை வைக்கணும். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருங்க, இந்த அண்டர் கிரவுண்டு வந்து நீங்கள் சுற்றிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து நான் சொல்கிறேன், இந்த கேமை நான் பல வாட்டி விளையாடியாச்சு. அங்கே ஒரு 2 கதவு மாரி இருக்குமா, அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே தான் பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு என்னன்னா 638 638. ஓகே, 638 638. இந்த பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஆண்ட்ராய்டில் வந்து நம்மளை சீட்டிங் பண்ணுவாங்க இந்த கேம்காரங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து ஒரு வாட்டி அவுட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2வது நாள் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இன்னொரு வாட்டி அவுட் ஆகிட்டு நீங்கள் 3வது நாள் வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம்காரங்களே உங்களை வந்து கமலாக்கிட்ட மாட்ட வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாள் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விளையாடுங்க. ஒரு ட்ரை தான் இருக்குது, ஒரு சான்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கேம் பிளே வந்து முடிக்க முடியும் ஃபுல்லாக. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டு தான் பார்த்தாச்சு இல்லையா, அதனால் நம்ம இப்போ அந்த பாஸ்வேர்டை போயிட்டு போட்டு நம்ம வந்து அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ளேருந்து ஒரு ப்ரேயர் புக்குன்னு ஒன்று எடுக்க போகிறோம் கைஸ். ப்ரேயர் புக்குனா அந்த புக்கில் தான் மந்திரம்லாம் இருக்கும், பேய் ஓட்டுறதுக்கான மந்திரம். அந்த மந்திரத்தை படித்து நம்ம இந்த கமலா மேலே பிடிச்சிருக்க பேயை வந்து ஓட்ட போகிறோம். அதனால் வந்து இப்போ நம்ம அந்த மந்திர புத்தகத்தை எடுக்க போகலாம். ஆனால் அந்த கமலா வேற வந்து அங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. அதுதான் அந்த கமலோட ஏரியா கைஸ். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அந்த கமலா சத்தம் போட்டால் தான் அந்த இடத்துக்கு வரும். இப்போ ஒரு இடத்துல ஒரு மணி மாட்டி வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே சத்தம் போட்டால் தான் அந்த கமலா வரும். மொத்த நேரத்தில் வந்து வராது இது. ஓகேவா கைஸ்? மொத்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல வந்திருப்போம் இல்லையா, அங்கே தான் சுற்றிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம இப்போ அந்த புக் எடுக்கிறதுக்கு அங்கே தான் போய் ஆகணும் கைஸ். ஆனால் அந்த கமலா போவே மாட்டுதே. சே, ஏய் கமலா போயிடு. ஓகே, பார்த்தீங்களா, அது பேசுகிற சவுண்டு கேட்குது. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே டே, 4 நாளாக விளையாடினுங்கிறேன்டா. 20 மாட்டி மேலே விளையாடிருப்பேன், ஒரு வாட்டி கூட வின் பண்ணவே இல்லை. இந்த தடவை அது வின் பண்ண விடுங்கடா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, ப்ளீஸ். சரி,
கவலைப்படாதீங்க. இந்த தடவை நம்ம வந்து வின் பண்ணி காட்டுறோம் சரியா? ஏன்னா நம்ம யார்? ப்ரோ பிளேயர். அதுவும் சாதாரண ப்ரோ பிளேயரா? ஆங்க்ரி ப்ரோ பிளேயர். அடா போடா. அந்த கமலை இன்னும் போகவே மாட்டுது, அங்கேயே தான் இருக்குது. போனால் அதோட குரல் கேட்குது. இருங்க ஒன்றும் அவசரம் கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாரி ஒரு நாள் தான் டைம் ஆண்ட்ராய்டில். பிசியில் விளையாடினா தான் 3 நாள் டைம் கிடைக்கும். இது ஆண்ட்ராய்டில் விளையாடினீங்கன்னா ஒரு நாள் தான் டைம் நினச்சின்னு விளையாடணும். ஆமாம், அப்படி தான் நினச்சின்னு விளையாடணும். இல்லைனா அவுட் ஆகிடுவீங்க. இந்த கேமில் முடிக்க முடியாது. ஓகேவா? என்னடா இது போக மாட்டுது அந்த கமலா. ஓகே, போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது வெளியே போகலாம் வாங்க. ஓகே, இப்போ அந்த கமலா இல்லைல்ல. கமலா, ஏம்மா கமலா ஆண்டி எங்கம்மா இருக்கேன் நீயா? ஓகே கைஸ், அந்த கமலா எங்கே இல்லை, போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டு போடலாமா? என்னது நம்ம பாஸ்வேர்டு வச்சு 638 தானே கைஸ்? ஆமாம் 6. ஓகே 6, அப்புறம் 3, அதுக்கப்புறம் 8, 6, 3, 8. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம அந்த மேஜிக் புக்குன்றோம் பார்த்தீங்களா, ப்ரேயர் புக்கு, மந்திர புத்தகம், அதை எடுத்தாச்சு. இப்போ இதையும் கொண்டு போயிட்டு நம்ம அந்த பூஜை பண்ணுற இடத்துல போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம இன்னொரு முறை இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அந்த கலச பாட்டு எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஊதுபத்தி மாரி ஒன்று தேவை. அதையும் நம்ம அந்த பெட்ரூம் திறந்து எடுத்து வச்சாச்சு. அதேமாரி இந்த மேஜிக் புக்கையும் வச்சாச்சு. ஸோ வந்து நம்ம இந்த பக்கம் இனி நம்ம வரத்துக்கான வேலையே இல்லை கைஸ். ஸோ நம்ம இப்போது இந்த ஒரு தடவை எப்படியாவது இந்த இடத்த விட்டு போயிட்டோன்னா போதும் கைஸ். நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிச்சிடலாம் சரியா? ஓகே கைஸ், இருங்க நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியே போகலாம். ஏன்னா அந்த கமலை வந்து போக மாட்டுது. ஐயோ, நான் வேறு அந்த மணியை மாட்டி வச்சுருந்தது கைஸ், இங்கே தட்டி விட்டேன் கைஸ். அதை இப்போ அந்த சத்தத்துக்கு வருமே அந்த கமலா. என்னது கைஸ் இது? 2 பொருள் தான் எடுத்தோம், அதுக்குள்ளே இப்படி. சாரி, 3ஆவது பொருள் எடுத்துருக்கோம். இன்னும் 3 பொருள் மேலே தேவைப்படுது கைஸ். ஏன்னா இந்த கமலானா இப்படி துரத்துது. ஓகே கைஸ், போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கமலா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ப்ரேயர் புக்கை கொண்டு போயிட்டு அந்த பூஜை பண்ணுற இடத்துல வச்சுட்டு வந்துடுவோம். மீதி 3 பொருளும் எங்கே இருக்குதுன்னு நம்ம பொறுமையாக தேடுவோம். இதோ யானை பஸ்ஸலோடைய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த பஸ்ஸல் சால்வ் பண்ணோன்னா இன்னொரு பொருள் கிடைக்கும். மீதி 2 பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். அதை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ அந்த கமலை இல்லை. அப்பாடா, நல்ல வேலை கைஸ், அந்த கமலை இல்லை, போயிடுச்சு. சத்தமே கேட்கல. இதுதான் நல்ல சான்ஸு. இப்போ இந்த புக்கு கொண்டு போயிட்டு அந்த பூஜை பண்ணுற இடத்துல வச்சுட்டு வந்துடும். கைஸ், இங்கே தான் இருக்குது கைஸ் அந்த கமலா. இருங்க, அந்த புக்கை வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடலாம். இருங்க. ஓடுறேன் வச்சுட்டடா. சீக்கிரம் ஓடுறா. ஐயோ, தொட்டின்னு வந்துடா பின்னாடியே. ஐயோ, இந்த கிழவன் வேற, இவன் வயசானவன் கைஸ், இந்த மந்திரவாதி. கீழே வந்து ரெட் கலரில் ஒரு கோடு மாரி இருக்குது இல்லையா கைஸ், அந்த கோடு வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸ்பீடாக ஓடுறான் இவன், இந்த மந்திரவாதி. அப்படி அந்த கோடு வந்து குறைஞ்சிடுச்சுன்னா ஸ்லோவாக ஓடுறான். ஒரு வேளை அதுதான் எனர்ஜின்னு நினைக்கிறேன், மூச்சு வாங்கும்னு நினைக்கிறேன் அது குறைஞ்சிதுன்னா. ஓகே கைஸ், இப்போது இருங்க, நம்ம வந்து இந்த யானை பஸ்ஸிலே சால்வ் பண்ணிடலாமா? இதோ பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. இன்னொன்று வந்து மேலே, இன்னொன்று வந்து லெஃப்ட்டு, இன்னொன்று வந்து கீழே. அவ்வளோதான் கைஸ், போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா கைஸ், கேம்பர் அப்படின்னு ஒன்று கிடச்சிருக்கு. கேம்பர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், கற்பூரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் கேம்பர்னு சொல்கிறாங்க இந்த கேமில். அது நமக்கு கிடச்சிருக்கு. இதையும் கொண்டு போயிட்டு வச்சிருவோம் அதில். ஓகேவா? இந்த கமலை வேறு இங்கே தான் இருக்குது கைஸ். ஸோ நம்ம இப்போ போக முடியாது. இருங்க, நான் வேணுமிட்டுமே இந்த மணி அடித்து சத்தம் போட்டுறேன். ஏன்னா அந்த கமலை போகவே மாட்டுது, அங்கேயே இருக்குது. ஸோ நான் வந்து சத்தம் போட்டுறேன் கைஸ். ஓகேவா? அடடா, இப்போது இது இந்த பக்கம் வந்து நான் என்ன பண்ணுறது? அந்த கமலா வராதுன்னு நினைக்கிறேன்.
ஓகே கைஸ். ஆஹா, ஐயோ, அங்கே தான் இருக்குது கைஸ். பார்த்துடுச்சு கைஸ் அந்த கமலா. டேடா சீக்கிரம் ஓடுற, எங்கனாவது போய் ஒழிஞ்சிக்கடா. போடா போடா போடா. டேடே போடா, கடலு கீழே ஒழிஞ்சிக்கடாப்பா. பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். பின்னாடியே துரத்தின்னு வந்துருக்குது அந்த கமலா. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ். நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் எப்படியோ. பா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது. பா, இந்த தடவை தான் கைஸ் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இத்தனை பொருள் எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி விளையாடின ஒரு மேட்ச்சில் கூட இத்தனை பொருள் எடுத்ததே இல்லை. ஒரு 2 பொருள் எடுத்து வச்சுட்டோம், ஒன்றே மாட்டிப்பேன் அந்த கமலாக்கிட்ட. அப்போனா இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம இந்த தடவை இந்த கேம் பிளே முடிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். முடித்து காட்டும். ஓகேவா கைஸ்? வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு இந்த கற்பூரத்தையும் வச்சுட்டு வந்துடுவோம். கற்பூரத்தை வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஓடிடணும், இல்லைன்னா அந்த கமலா பின்னாடியே துரத்தோம். ஓகே, இங்கே தான் வைக்கணும். ஆனால் நல்ல வேலை கைஸ், இந்த கேமில் என்ன நல்ல விஷயம்னா நம்ம எங்கே ஓடணும்னு அவங்களே க்ரீன் கலர் கோடு மாரி காட்டுறாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ அந்த கற்பூரத்தை வச்சோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் ஸ்டாச்சு, விநாயகர் சிலை ஒன்று கிடச்சிருக்கு. இதை கொண்டு போய்ட்டு நம்ம இப்போ பூஜை ரூமில் வைக்கணும். பார்த்தீங்களா, இது சைடில் காடுது. ப்ரேயர் பிளேட்டு, கேம்பரு, சால்ட்டு பவுலு, ப்ரேயர் புக்கு, ஹோலி வாட்டர், கலச பாட்டு, இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அதில் வந்து ஹோலி பாட்டு வச்சாச்சு, ஹோலி வாட்டர் வச்சாச்சு, கலச பாட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கான இது கேம்பரும் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னமும் வச்சோமே, நெக்ஸ்ட் இன்னத்தை வச்சோம், அப்படி இன்னமும் வச்சாங்க. சரி, மறந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம இந்த விநாயகர் சிலையை கொண்டு வந்து இந்த பூஜை ரூமில் தான் வைக்கணும் கைஸ். விநாயகனே, என்னை அந்த கமலா கிட்டேருந்து காப்பாற்று, அந்த கமலாக்குள்ளே போயிட்டு பேய்கிட்டேருந்து காப்பாற்று விநாயகரே, சப்ஸ்கிரைபரை அதிகப்படுத்து. ஆஹா, பூஜை ரூம் என்னமா அருமையாக இருக்குது கைஸ். தில்லை நடராஜர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார். ஓ, இவர் தான் கிருஷ்ணரா? ஓ, 2 கிருஷ்ணர் போல். கிருஷ்ணர் இருக்கார். ஜெய் ஸ்ரீ ஹனுமான், ஜெய் ஹனுமான். ஹனுமான் இருக்கார். சப்ஸ்கிரைபர் ஏற்று விநாயகரே. ஓகே, இருங்க கைஸ், நம்ம வந்து விநாயகரோட பவரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இருங்க, அந்த கமலா வந்து சத்தம் போட்டு வர வச்சு விநாயகரோட பவரை வந்து எனக்கு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்னென்ன வச்சுருக்கோன்னா, நமக்கு என்னென்ன இப்போ மீதி தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சால்ட்டு பவுல் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் ப்ரேயர் பிளேட்டு ஒன்று தேவை. இருங்க, ப்ரேயர் பிளேட்டு வந்து நம்ம இந்த இடத்துல தேடி பார்ப்போம். ஏன்னா அதிகமாக எனக்கு இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு. சொன்னேன்ல கைஸ், ப்ரேயர் பிளேட்டு வந்து இங்கே தான் இருக்கும்ன்ட்டு. ஏதோ இதுதான் ப்ரேயர் பிளேட்டு கைஸ். ப்ரேயர் பிளேட்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஆரத்திலாம் காட்டும் இல்லையா சாமிக்கு, இந்த தூப கலசம் வச்சு, அப்புறம் இந்த பெல்லில் அடிப்போம் இல்லையா, அப்புறம் இந்த குங்குமம், விபூதி, மஞ்சள்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குமே, அதுதான் ப்ரேயர் பிளேட்டு. ஓகே, இது வச்சாச்சு. ஒரே ஓட்டம் ஓடிடுங்களா? இப்போது ஓடி ஒளிஞ்சிடு, ஓடி ஒளிடா கைப்புள்ள. அவ்வளோதான், ஒளிஞ்சாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நமக்கு தேவைன்னு ஒரே ஒரு ஐட்டம் தான் கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் பவுல், உப்பு கிண்ணம். இந்த உப்பு கிண்ணம் மட்டும் கிடச்சிதுன்னா தப்பிச்சு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இங்கே தான் எங்கே ஈஸியான இடத்துல தான் இருக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அப்பாடா, 4 நாட்களாக விளையாடி 20 முறை மேலே விளையாடி ஒரு வழியாக இந்த கேம் பிளேவை நான் முடிக்க போகிறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர். அது சாதாரண ப்ரோ பிளேயர் இல்லை கைஸ், ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. விடிஜி ஃபஸ்ட்டு ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. அவருக்கு அடுத்து 2வதாக நம்ம தான் ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போய்ட்டு அந்த உப்பு கிண்ணத்தை வந்து எடுத்துருவோம். உப்பு கிண்ணம், சால்ட்டு பவுல், இது எங்கே இருக்கும்? ஆஹா, அந்த கமலை துரத்துதே. இருங்க, இங்கே தான் பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமில் போய்ட்டு ஒழிஞ்சிப்போம். விநாயகனை காப்பாற்று. என்ன கமலா, இப்போ வந்து பாரு. ஜாலியாக இருக்குது கைஸ். நம்மளை எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம், எத்தனை வாட்டி நம்மளை பயமுறுத்திருக்கோம். இப்போ அதால் விநாயகரை தாண்டி வர முடியல. ஏன்னா விநாயகரோட பவர் அப்படி. விநாயகனே வினை தீர்ப்பவனே,
ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படியா போயிடுவோம். போயிட்டு நம்ம அந்த சால்ட்டு பவுலை தேடுவோம். ஏன்னா அது ஒன்று தான் கைஸ் இப்போ மிச்சம். அதுவும் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். விநாயகனே வினை தீர்ப்பவனே போடுங்க கைஸ். விநாயகர் நமக்கு வந்து சால்ட்டு பவுல் காட்டிட்டாரு. அவ்வளோதான். இந்த சால்ட்டு பவுலை வச்சிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஐட்டம் வச்சா மட்டும் அந்த கமலா வந்து ஓடி வராது கைஸ். நம்ம அடுத்து ஸ்ட்ரைட்டாக பூஜை பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ பயப்பட தேவையில்லை. இப்போ இதை வச்சாச்சா, வச்சுட்டு நம்ம இதில் போய் உக்காஞ்சிக்கணும். உக்காஞ்சி பூஜை பண்ணோம். ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, விநாயகனே வினை புரிபவனே, ஓம் நம சிவாயம். கமலா மேலே பிடிச்சிருக்கும் பேயை ஓட்டு. நெய் நெய் வேணாம் விட்டுருங்க, மந்திரம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா அந்த கமலா அப்பா எப்படி ஓடி வருது பயங்கரமாக. செம்மையாக இருக்குது கைஸ். நானா கமலா கேம் முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கைஸ். நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றதை நிரூபிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து கமலா மேலே பிடிச்சிருக்க பேயை வந்து ஓட்டியாச்சு. இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான். நாங்களாம் யார்? ஆங்க்ரி ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு தாங்களா. விடிஜி அடுத்து நம்ம தான். கேடிஜி என் பேர் கீர்த்திவாசன் தமிழ் கேமர். ஒரு வழியாக நம்ம அந்த கமலா மேலே பிடிச்சிருக்க பேயை வந்து ஓட்டியாச்சு. அந்த கமலாவும் அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பேய் அந்த சாமியாரை துரத்த ஆரம்பிச்சுது. என்னடா இது, சாமியாரை துரத்த ஆரம்பிச்சிச்சாமே அந்த பேய். சரி பரவாயில்ல, அவர் தான் சாமியாரில் மந்திரம் பண்ணி தப்பிச்சிப்பார். ஆனால் அந்த ஃபேமிலி எப்படி தப்பிக்கும்? அவ்வளோதாங்க கைஸ். நம்ம ஒரு வழியாக கமலா கேம் வந்து விளையாடியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து அழுத்தி அதில் ஆளுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்தமாரி போகிற ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும். ஓகேவா கைஸ்? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.